எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் சேனலின் மீனராசி அன்பர்களே, பராபவ சித்திரை மாதம் முடியும் வரை, அதாவது மே 14 வரை, அதற்குள் கிரகங்கள் தரக்கூடிய விஷயங்களிலே இது நிச்சயம் நடக்கும் என்ற தலைப்பில் இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத மீனராசி அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். இந்த பதிவை முழுவதும் பொறுமையாக கேட்கும் போது நிச்சயம் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஜென்மச்சனி காலத்துல என்னவெல்லாம் சிறப்புகளை இந்த சித்திரை தரும், என்னவெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றிய இந்த பதிவில நான் தரக்கூடிய அந்த கணித்து தரக்கூடிய தொகுதி தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில வெற்றிக்கு பயன்படுத்துவதற்கு, வாழ்க்கையில மன நிம்மதிக்கு பயன்படுத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையில இந்த பதிவை உங்களுக்காக தருகின்றேன். எனது அன்பு மீனராசி நேயர்களே, ராசியில் பல கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று ஒரு பலனை குறைத்தால் ஒன்று கூட்டி தரும். சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். விடாமுயற்சி, பொறுமை இவை மட்டும் இருந்துவிட்டால் போதும். இந்த காலகட்டம் என்பது வெற்றியை தந்துவிடும். ஜென்மச்சனியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வாழ்க்கையிலே உங்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். எது வேண்டும் எது வேண்டாம் என்ற நிலையிலே தேவையில்லாத விஷயங்களை விட்டு ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நீங்கள் இந்த சித்திரைக்குள் நிகழ்த்த வேண்டும். ஏனென்றால் சனி பகவான் ஜென்மச்சனியாக சனியினுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில இருக்கிறார். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது அகிர் புதன்யா என்று சொல்லக்கூடிய தேவதை, ஆழ்கடல் தேவதை ஆளக்கூடிய நட்சத்திரம். இந்த தேவதையானது உங்களை ஒரு டீப் பவுண்டேஷன், நல்லவற்றை நோக்கிய ஒரு டீப் பவுண்டேஷனை அமைப்பதற்கு, எது வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு இனிமையை தருமோ, செல்வ செழிப்பை தருமோ, அதிலே உங்களுடைய நிலைகளை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு குறிப்பை உணர்த்தும். அதை பற்றி வெற்றிக்கான வழிகளை பின்பற்றும் போது அற்புதம் நிகழும். மேலும் இந்த மாதத்தில் இந்த மே 14 வரை செவ்வாய் மற்றும், அதாவது செவ்வாய் என்பவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியாக இருப்பவர். செவ்வாய் மற்றும் குரு ஒன்றோடு ஒன்று தொடர்பு என்பது ககலயோகத்தை தருவது. புதன் குருவும் ககலயோகத்தை தருகிறது. அதனால் தைரியத்தோடு, தன்னம்பிக்கையோடு இது எப்படி செய்ய முடியும் என்று சோர்ந்து விடக்கூடாது. மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு இந்த வேலை முடித்தோன் அடுத்த வேலை என்று வேலை என்று இருக்க வேண்டும். ஒர்க்கஹாலிக் என்று சொல்வார்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று இருக்கும்போது உயர்வுகளை அடைய முடியும். அது மட்டுமல்லாமல் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் தரக்கூடிய பேரி யோகத்தினுடைய அற்புதம் குழந்தைகளின் மூலமாக நலன், வாழ்க்கை துணை மூலமாக நலன், அது மட்டுமல்லாமல் வாழ்க்கை துணை குழந்தைகள் மூலமாக நல்ல பண்பு, நல்ல ஒழுக்கத்தோடு அவர்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நற்பெயர் என்பது இருக்கும். பாரிஜாத யோகம் என்பது இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது மாதத்தினுடைய கடைசி, சித்திரை மாதத்தினுடைய கடைசியில யுக்த யோகம் அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலேயே இருந்து அருள் புரிபவர், அவர் மாற்றம் பெறுவார் மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்துல. அந்த 4ஆம் இடத்திலே மாறும்போது குரு சுக்கிரன் இணைவு என்பது இந்த வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள், அதுவும் ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிப்பதற்கு, அது மட்டுமல்லாமல் செழிப்பை நோக்கி உங்களுடைய எண்ணங்களை நகர்த்துவதற்கு, கலை இலக்கியத்தில, அதுவும் வீட்டில ஏதேனும் ஒரு பொருளை சரியாக வைத்து அழகுபடுத்த, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஒரு வீட்டினுடைய மேம்பாடு என்றால் ஒரு பணம் வரும். அந்த பணம் வரக்கூடிய வழிகளை காட்டக்கூடிய அமைப்பு புதிய யுக்திகளின் மூலமாக. ஏனென்றால் 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு ஆகினால கைப்பணத்தை எப்படி உயர்த்துவது என்ற சிந்தனை வேண்டும். சேவிங்ஸ் எப்படி உயர்த்துவது என்ற சிந்தனை வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி ராசியிலேயே இருக்கிறார். ஆகையினால் பெரியோருடைய, உங்களோட வயதிலே மூத்தவர்களுடைய, அது உங்களுடைய அண்ணன் அக்காலாக இருக்கலாம், தாய் தந்தையாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், மாமன் மைத்துனனாக இருக்கலாம். இந்த உறவுகளினுடைய உங்களோட வயதிலே அதிகம் உங்கள் நலன் விரும்பக்கூடியவர்கள் உடைய உதவிகள் இல்லாமல், அவர்களுக்கு உரிய மரியாதை செய்யாமல் ஒரு உயர்வை நீங்கள் பெற முடியாது என்ற இந்த கிரகநிலை. அதேபோல் உங்களுடைய வயதிலே குறைந்திருப்பவர்களுடைய, அவர்களுடைய நன்மதிப்பு அவரிடமும் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த கிரகங்கள் காட்டுகிறது. செவ்வாய் இளையோரை பற்றிய விஷயங்களை செவ்வாய் சொல்லும். சனியோடு இவை இணைந்து புதனும் அங்கு இருக்கிறது. புதன்
நிச்சயமாக உங்களுக்கு அற்புதத்தை செய்யும். 4ஆம் இடத்து அதிபதி, 7ஆம் இடத்து அதிபதி. ஆகையினால் இந்த உறவுகள் எல்லாம் நன்றாக இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில 7 சனியினுடைய ஜென்மச்சின் தாக்கம் என்பது இருக்கவே போவதில்லை. ஆகையினால் பண்போடு இவர்களோடு இருப்பது என்பது வெற்றியை தரும். செவ்வாய் பாக்கியத்தை தருபவர். சனியோடு இருக்கும்போது கூடுதல் கவனம். பெரிய அதிர்ஷ்டம் எல்லாம் தருகிறேன் என்று பெரிய பிரச்சனையை அவனாவது தந்து விடுவான். ஆகையினால பேராசையின் பால் போகக்கூடாது. 11 மே பின்னர் செவ்வாய் 2ஆம் இடத்திலே. ஆகையினால வீடு விற்பனை, கமிஷன் தொழில், வீடு வாகன விஷயங்கள் இவற்றிலே சில அனுகூலங்கள் என்பது இந்த சித்திரை மாத, அதாவது பராபவ சித்திரை மாதம் என்பது மே 14 முடிவடைகிறது. அதனால் அதற்குள் நல்ல அற்புதங்களை எல்லாம் தரக்கூடிய கிரகநிலைகளாக மாறி வைகாசி பிறக்கும் போது சிறப்பு. நான் சொன்னேன், உத்திரட்டாதியிலே சனி பகவான் இருக்கிறார் ஜென்மச்சனியாக. அவர் ரேவதிக்கு மாறும்போது செழிப்பை தரக்கூடிய, வாழ்க்கையிலே விமோசனத்திற்கு வெளிச்சத்தை காட்ட, வழியை காட்டுவதற்கான அந்த ரேவதி புஷ்யன் ஆளக்கூடிய ரேவதி நட்சத்திரத்திற்கு மாற்றம் பெற்றுவிடும். ஆகினால் இப்போது நல்ல விஷயத்திற்கு ஒரு அடித்தளத்தை சீரிய முறையில சிந்தித்தீர்கள் என்றால் உங்களுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு வாழ்க்கையிலே வெற்றி எப்படி பெறுவது என்பதை பற்றி சிந்திக்கும் போது நிச்சயம் வெற்றி. இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நம்பி செயல்படுவதை விட உங்களுக்கு உழைப்பை நம்பி செயல்படுவது, வாழக்கூடிய இறைவனை நம்புவது சரி, ஆனால் உங்களோடு இருக்கக்கூடிய அக்கம் பக்கம் உறவுகளை நம்பி சில விஷயம் செய்யும் போது வெற்றியை தரும். சிறு சிறு தடைகள் தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். இல்லை என்றால் ஜென்மச்சனியினுடைய தாக்கத்தை உணரத் தெரியாது. ஆகனால் அதை உணரும்படியாக, ஏனென்றால் வாழ்க்கை உங்களுக்கு சரியான முறையில எது சரி எது தவறு என்று கற்றுத்தரக்கூடியதுதான். அதனால் ஒரு விஷயத்தை பெரியவர்கள் சொல்லும் போதே கேட்க வேண்டும். மீனராசிக்கு தனக்கு எல்லாம் தெரியும் என்று தேவையில்லாத அதாவது யாருடைய அறிவுரையை கேட்டால் கெடுவோம் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த அறிவுரையை கேட்டு கெட்டு விடுவார்கள். நல்ல அறிவுரைகளை பின்பற்ற மாட்டார்கள். ஓப்பனாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த பனை மரத்திலே மற்றும் தென்னை மரத்திலே அந்த பதநீரை எடுப்பதற்காக அந்த ஈ உள்ளே விழக்கூடாது என்று ஒரு ஆடையை கட்டுவார்கள் மேலே. அது கெட்டவற்றை பிடித்து வைத்துக் கொள்ளும், நல்லவற்றை எல்லாம் விட்டுவிடும். அப்படிப்பட்ட ஒரு ஆடையாக இருக்கக்கூடாது. அதுவும் ஜென்மச்சனி காலத்துல தீய விஷயங்களை பற்றி, கெட்ட விஷயங்களை விட்டு விடாமல் அதை பற்றி கொண்டு நல்ல விஷயங்களை விட்டு விடுவது என்பது பெரிய ஆபத்தாக முடியும். அதைத்தான் சொல்கின்றேன். சனி பகவான் ஜென்மச்சனியாக நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லபடியாக மாற்ற வேண்டும் என்ற கட்டாயத்திலே உங்களை வைத்திருக்கிறது. வைகாசி பிறக்கும் போது, இந்த மே 14 சித்திரை முடிந்து வைகாசி பிறக்கும் போது செழிப்பை தரக்கூடிய, வழியை தரக்கூடிய விஷயத்திற்கு சனி பகவான் மாறுவார். இப்போது ஒரு வழிக்காக ஒரு அஸ்திவாரத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அதற்கான வழிகளை தேட வேண்டும். ஒரு வாகனம் இருந்தால்தான் ஒரு வழியிலே போக முடியும். ஆகையினால் ஒரு நல்ல வழிக்கான ஒரு உந்துதல், ஒரு செயல், அதை இப்போது துவங்க வேண்டும் இந்த சித்திரை முடிவதற்குள். வாழ்க்கையிலே குடும்ப பொறுப்புகள் அதிகமாகக்கூடிய நாளாக இந்த சித்திரை மாதம் இருக்கும். அதிக அலைச்சல் இருக்கும். 4ஆம் இடத்திலே உள்ள குரு, சனி, இந்த சேர்க்கை என்பது, இந்த ஜென்மச்சனி சேர்க்கை என்பது குடும்ப வாழ்க்கையில சில சலசலப்புகளை ஏற்படுத்தும். வேலை பளு, அலைச்சல் எல்லாம் இருக்கும். அவற்றை எல்லாம் தவிர்க்க முடியாது. தாயாரினுடைய உடல் நலத்தில், வீடு போன்ற விஷயங்கள்ல, வாகன விஷயங்களில் சிறு செலவுகள் அல்லது மாற்றக்கூடிய, புதிதாக வாங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது வெற்றியை தரும். காதல் உறவுகளிலே இருப்பவர்களுக்கு சற்று கவனம் தேவை. பொருளாதாரத்தை பொறுத்தவரை சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கூட போதிய அளவிற்கு தன வரவு என்பது இருக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு குரு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் காரணமாக வேலை மலை போன்று குவியும். ஒன்றுக்கு 2 முறை அலைந்தால்தான் ஒரு வேலை முடிகிறது என்ற சலிப்பு கூட ஏற்படும். ஆனால் தொடர் வேலைகள் என்பது வெற்றிக்கான, விடாமுயற்சி என்பது வெற்றிக்கான வழி. மாணவர்களுக்கு கல்வியிலே கூடுதல் கவனம் தேவை. மன சஞ்சலம் இருக்கக்கூடாது, சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, செல்போனையே நோண்டிக் கொண்டு இருக்கக்கூடாது. ராசிநாதன் குரு கேந்திரத்திலே, செவ்வாய் ராசியில். ஆகையினால உடல்நலம் சார்ந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உடனடியாக அதற்கான மருத்துவம், தேவையற்ற சிந்தனை, சற்று தலைவலி, இவையெல்லாம் வந்து போகக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. உக்ர பேச்சை நிச்சயம் தவிர்க்க வேண்டும். சனிக்கிழமைகளிலே அனுமனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு, செவ்வாய் கிழமைகளிலே முருகன் வழிபாடு, இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு, இவையெல்லாம் மீனராசி அன்பர்களுக்கு ஏற்றத்தை தரும். எனது அன்பு மீனராசி நேயர்களை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.